ஒரு ஸ்டார்னா அப்படி வெறும் நடிப்பு அது இல்லை தங்கம். அவர் வந்து ஸ்டைல்னு ஒரு விஷயத்த சொல்றதோ இது அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள அவர் அடக்கவே முடியாது. ஸ்டைல்னா ஸ்டைலின் உச்சம், காமெடினா காமெடியின் உச்சம், சென்டிமெண்ட்னா சென்டிமெண்ட்டின் உச்சம், நம்பிக்கைனா நம்பிக்கை, எல்லாத்துக்குமான உச்சமா இருக்கிறது இருக்குல்ல. அதனால தான் அவர் உச்ச நடிகர்னு சொல்றோம். அந்த ஒரு கரிஷ்மான்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம அவரை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து யாராவது இவர் ஒருத்தர் இப்படி சொன்னார் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இப்படி சொன்னார் அப்படின்னா. ஆனால் சூப்பர் ஸ்டார் பற்றி சொல்ல போது மட்டும் அவரோட வாய்ஸ்லேயே அவரோட டோன்லேயே வந்து அதை கன்வே பண்ணுவாங்க. அது நான் சொல்லுவேன். ஏன்னா 90s கிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80ஸ்லேருந்து ஆரம்பித்து 90s கிட்ஸ் ஈவன் இப்போ 2K கிட்ஸில் கூட ஒரு ஃபோட்டோவுக்கு சார் நில்லுங்க போஸ் கொடுங்கன்னு சொன்னால் தலைவர் போஸ் தானாக வரும் நமக்கு. அப்படி சட்டையை இப்படி வச்சுட்டு நிற்கிறதும், கையை இப்படி பண்ணுறதும், இப்படி பண்ணுறது, இது நமக்குள்ள ஒரு போஸ்னாவே அவர் தான் தெரியாமையே இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லாருக்கும் அவருடைய போஸ்டர்ஸ் தான் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டைல்னு தோணியிருக்கு. அதுதான் போஸ், அதுதான் நம்மளுடைய. அப்போது நம்மளை ஸ்டைலிஷாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், நம்ம வேகமாக நடக்கணும், நம்ம வேகமாக பேசணும், இப்படின்னு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு அந்த நகர்வுக்குள்ளேயும் நம்மளை டிஃபைன் பண்ணுறதே தலைவராக இருக்கார். ஸோ அப்படி நிறையா நடந்திருக்கு எனக்கு. சின்ன சின்ன இந்த போஸ்ட் கொடுக்குறதுலேருந்து, பேசுகிறதுலேருந்து, வேகமாக நடக்கிறதுலேருந்து, எனர்ஜியாக இருக்கிறவர்களையும், அது எல்லாத்துக்குமே அவர் ஒரு பெரிய காரணமாக இருக்குது.